அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கிறீங்க? கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை அருமையாக வழி நடத்தியிருப்பார். இந்த ஒரு ஞாயிறு ஆராதனை சந்திக்க தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கடந்த நாளெல்லாம் தேவன் நம்மை காத்து நம்மை அருமையாக வழி நடத்தினார். பாருங்கள், நாம் சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஐயா. நீர் எத்தனை நல்லவர் சுவாமி. எங்களை கடந்த வாரமெல்லாம் பாதுகாத்து அரவணைத்து ஆசீர்வதித்து வந்திர மத்த ஸ்தோத்திரம் அப்பா. உடைய குறிவு அதிகமா எங்கள் மேல் இருந்தது ஐயா. பிரசனை எங்கள் மேல் இருந்தது ஐயா. பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் எங்கள் மேல் இருந்தது ஐயா. எல்லா நாட்களிலும் எங்களோடு கூட இருந்தது ஐயா. நிழலை போல எங்களை பின்தொடர்ந்து வந்தீர் ஆண்டவரே. பின்னும் சமூகம் எங்களோடு கூட இருந்தது ஐயா. நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வினாலே இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக, எங்களை நடத்துவீராக. எல்லா தடைகளின் விளைவினங்களையும் சோர்வுகளையும் எடுத்து போடுவீராக. இப்படி நாமத்தில் ஆண்டவரே எங்களை வழி நடத்தும் சுவாமி. முற்றிலுமாய் கரங்களில் இந்த ஆராதனை ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எல்லாவற்றிலும் முன்னின்று எங்களை நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஐயா. எல்லா துதிகர மகிமை உமக்கே கொடுக்கிறோம். மாறாத இயேசு மகிமுள்ள நாமத்தில வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. பாருங்கள், நாம் மாறி மாறி வாசிக்கக்கூடிய வேத பகுதிக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 99வது சங்கீதம். சங்கீதம் 99 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமாக. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவம் பயங்கரமான ஒரு நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோப்பிலும் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியர்களில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேகஸ்தம்பத்தில் இருந்து அவர்களுடைய பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரிகள் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராய் பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். ஆமென் அல்லேலூயா. வாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆரம்ப பாடலாக நம் உற்சாகமாக பாடலை பாடி நம் கர்த்தரை ஆராதனை செய்வோமாக. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். 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 மாசனுகாத பராபரவஸ்து, மாசனுகாத பராபரவஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து. இயேசுவையே துதி செய்
மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய். நீ மனமே இயேசுவையே துதி செய். அந்தரவான் தரையும் தருதந்த, அந்தரவான் தரையும் தருதந்த, சுந்தரமிருந்த சவுந்தரநந்த, சுந்தரமிருந்த சவுந்தரநந்த. இயேசுவையே துதி செய். நீ மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய். நீ மனமே இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முடிக்க, எண்ணின காரியம் யாவும் முடிக்க, மண்ணிலும் வெண்ணிலும் வாழ்க சுகேத்த, மண்ணிலும் வெண்ணிலும் வாழ்க சுகேத்த. இயேசுவையே துதி செய். நீ மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய். நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய். நீ மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய். நீ மனமே இயேசுவையே துதி செய். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவரையே துதிப்போம், அவரையே நாம் ஆராதிப்போம். அவர் ஒருவரே வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நிமிடம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தையோ வெறுக்கிறவராய் இருக்கிறார். அறிந்தோ அறியாமலோ செய்த தப்பிதங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு கூட அறிக்கை செய்வோம். பாருங்கள், நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற பாவ காரியங்களை நாம் அறிக்கை செய்வோம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நல்ல தகப்பனே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ எங்கள் இருதயத்தை பார்க்கிறீர் அப்பா. எங்களை ஒவ்வொருடைய அன்றாட வாழ்க்கையை நீ அறிந்து வைத்திருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்மிடத்தில் ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அறிக்கை செய்கிறோம் ஐயா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீர் விடுதலை ஆவீர் என்று சொன்னீங்கள் ஐயா. எங்கள் பாவங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க ஐயா. எங்களை மன்னிங்கப்பா. எங்களை மீறுதல்களை எடுத்து போடுங்க சுவாமி. ஆண்டவரே, உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாமத்துக்கு எந்த விதத்திலும் தடையா இராதபடி எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தும் ஐயா. இந்த தூய ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிங்க சுவாமி. நன்றி ஆண்டவரே. எங்கள் முழுவதும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை விடுதலை பண்ணுவதற்காக நன்றி, எங்களை மன்னித்ததற்காக நன்றி சுவாமி. இந்த ஆராதனையில உடைய நாம மகிமைப்படட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே. துதி வேலைக்காக ஜெபிக்கிறேன். துதி வேலை ஆசீர்வதிங்க சுவாமி. துதி நடத்துகிற பிள்ளைகளோடும், இசை வாசிக்கிற பிள்ளைகளோடும், பாடி தொழுகை செய்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே கர்த்தர் இருங்க ஐயா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க ஐயா. எல்லா தடைகளையும் எடுத்து போடும். ஆராதனைக்கு விரோதமாய் வருகிற எல்லா வானமிடத்தின் பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருங்க சுவாமி. இந்த ஆராதனையில் ஐயா நீங்க ஆண்டவரே ஆரம்பத்திலிருந்து கடைசி மட்டுமா எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லா துதிகான மகிமை உமக்கே கொடுக்கிறோம். இயேசு என்னும் மகிமுள்ள நாமத்தில ஜெபம் கேளும் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நாம் உற்சாகமாக தேவனை நாம் ஆராதனை செய்வோம். ஆராதனை ஆண்டவருக்கு ஒரு மகிமையான ஒரு நேரம். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், உற்சாகமாக தேவனை ஆராதனை செய்வோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அல்லேலூயா.
ஹalleluya. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே மனமகிழ்ச்சியோடு கூட தேவனை ஆராதிப்போம். ஹalleluya. கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், சமூகத்தில் களிகூறுவோம். கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், சமூகத்தில் களிகூறுவோம். களிகூறுவோம், களிகூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு சொல்லி மகிழ்வோம். களிகூறுவோம், களிகூறுவோம், கவலைகள் மறந்து களிகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களிகூறுவோம், களிகூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களிகூறுவோம், களிகூறுவோம், கவலைகள் மறந்து களிகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தம் என்றார். களிகூறுவோம், களிகூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களிகூறுவோம், களிகூறுவோம், கவலைகள் மறந்து களிகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களிகூறுவோம், களிகூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களிகூறுவோம், களிகூறுவோம், கவலைகள் மறந்து களிகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. களிகூறுவோம், களிகூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களிகூறுவோம், களிகூறுவோம், கவலைகள் மறந்து களிகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். களிகூறுவோம், களிகூறுவோம், கவலைகள் மறந்து களிகூறுவோம். களிகூறுவோம், களிகூறுவோம், கவலைகள் மறந்து களிகூறுவோம். களிகூறுவோம், களிகூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களிகூறுவோம், களிகூறுவோம், கவலைகள் மறந்து களிகூறுவோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே கோடான கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி. உம்முடைய சமூகத்திலே களி கூறுவது எத்தனை சந்தோஷம் ஐயா. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு சொன்னீரே. இந்த நாட்களில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற ஐயா.
எங்களை சுற்றிலுமாய் உம்முடைய கரம் எங்கள் மேல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை நடத்துகிறீர் அப்பா, எங்களை காப்பாற்றுகிறீர், எங்களை போஷிக்கிறீர் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள், தொடர்ந்து பாடுவோம். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் எங்களோடு இருக்கிறபடினாலே விசேஷமானவர்கள் ஆண்டவரே. அல்லேலூயா. பாருங்கள், சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜா நான் அனுதினம் யோசிப்பவர், தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவர். தேவினார் நீர் என்னோடு வாழ்வதினார், இது எதினார் நீர் என்னோடு வருவதினார். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினார், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினார். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினார், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினார். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையில் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையில் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினார், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினார். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. நானாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் எதினால்
சோதரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா தகப்பன் எங்களை சுமக்கிறது போல நீ சுமந்து ராஜா, தாயை போல எங்களை அரவணைத்து சுவாமி ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் ஐயா. உடைய கிருபை ஒவ்வொரு நாளும் எங்கள் மேல் இருக்கிறது அப்பா, உடைய பிரசன்னம் எங்கள் மேல் இருக்கிறது அப்பா. அதனால இன்றைக்கு நாங்கள் விசேஷமானவர்களாய் உமத்தில் இருக்கிறோம் அப்பா. பாதுகாப்பாக ஆண்டவரே எல்லா பலத்தோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய நாமத்துக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாருங்கள் தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து பாடுவோம். அவர் நாமம் மேலான நாமம் பாடுவோம். நம் தேவனை புது பாடல் பாடியே, அவர் நல்லவர், நன்மை செய்பவர், அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே, பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். கம்பீரமாய் பாடுவோம், சூரமண்டலம் நிலத்தாளங்கள் முழங்கிய துதித்திடுவோம். தாயின் நம்மை நினைத்தாரே, சொல்லியே அழைத்தாரே. தாயின் நம்மை நினைத்தாரே, சொல்லியே அழைத்தாரே. பாடுவோம் நம் தேவனை பாடல் பாடியே, பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. நல்லவர், அவர் கிருபை உள்ளதென்று சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. காலைதோறும் பொழுதானது, நம்மைக்கு வீணானது. காலைதோறும் புதிதானது, நம்மை விட்டு வீணானது. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே, பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அப்பா பிதாவில் என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே, அவர் பிள்ளையாய் நாம் மாறிட கிருபையும் பொழிந்தாரே. அப்பா பிதாவில் என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே, அவர் பிள்ளையாய் நாம் மாறிட கிருபையும் பொழிந்தாரே. நம்மை நினைத்தாரே, சொல்லியே அழைத்தாரே. தாழ்வு நம்மை நினைத்தாரே, சொல்லியே அழைத்தாரே.
வழி நடத்தி கொண்டிருக்கிறவர் ஐயா, உமக்கே மகிமை செலுத்துகிறோம், உமக்கே கனம் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா, உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம் அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கர்த்தாவே உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya. எல்லா மகிமையும் ஆண்டவர் ஒருவருக்கே நாம் செலுத்துவோமாக. ஹalleluya. எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே என்று சொல்லி பாடி அவரை நாம் ஆராதனை செய்வோம். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஓ மகிமை அப்பா, உமக்கே மகிமை. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கனத்துக்குரியவர் நீர், எல்லா மகிமைக்குரியவர் நீர். ஓ நன்றி அப்பா. கனத்திற்கும் மாட்சிமை நிறைந்தவரே, எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே. ஆமாண்டவரே, ஆராதனை சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, எங்கள் பரலோக ராஜாவே, துதி ஆராதனை உமக்கே சொந்த. ஆராதிக்கிறோம் அப்பா. ஆராதனை உமக்கே சொந்த. துதி ஆராதனை உமக்கே சொந்த. துதி ஆராதனை உமக்கே சொந்த. இதயத்தில் தங்கி ஜீவிக்கின்றேன், தேவாதி தேவன் நீரே. என் இதயத்தில் தங்கி ஜீவிக்கின்றேன், தேவாதி தேவன் நீரே. கரம் பிடித்து நடத்துகிறேன், ஒருபோதும் மறவீரையா. கரம் பிடித்து நடத்துகிறேன், ஒருபோதும் மறவீரையா. ஆராதனை உமக்கே சொந்த. ஆராதனை உமக்கே சொந்த. துதி ஆராதனை உமக்கே சொந்த. துதி ஆராதனை உமக்கே சொந்த. என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணித்தேன், உம் அன்பில் நான் வாழ்ந்திருந்தேன். என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணித்தேன், உம் அன்பில் நான் வாழ்ந்திருப்பேன். கல்வாரி சிலுவையிலே தூய அன்பை கண்டேனையா. கல்வாரி சிலுவையிலே தூய அன்பை
மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே, சர்வசிருஷ்டிக்கும் எஜமானரே, எங்கள் பரலோக ராஜாவே, சர்வசிருஷ்டிக்கும் எஜமானரே, எங்கள் பரலோக ராஜாவே, துதி ஆராதனை உமக்கே சொந்தம், 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 ஆராதனை உமக்கே சொந்தம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கே இந்த ஆராதனை சொந்தம் ஐயா. இந்த துதி கன மகிமை எல்லாம் உமக்கே கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று திருமுகம் பற்றினவரே உமக்கு நன்றி ஐயா. நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை விடப்படுத்தி உங்களை அரவணைக்கிறவர் நமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய பாதத்தில் எங்களை முழுவதும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரை நீர் பருக வேண்டும் ஐயா, நீர் பருக வேண்டும் ஐயா, நாங்கள் சிறுக வேண்டும் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை சோத்திருக்கிறோம். எங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் எத்தனை நல்லவர் சுவாமி, எத்தனை நல்லவர் அப்பா. இந்த நாட்களில் கூட எங்களை கைவிடாமல் உம்மை ஆராதிப்பதற்கு துதிப்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுக்கிறவர் நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும் என்று சங்கீதம் 34 வாசிக்கிறோமே. அதன்படியாக எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆண்டவரை துதித்து உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துவதற்கு கிருபை கொடுக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில கூட ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கிருபை இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே வீடுகளிலே உடைய பிள்ளைகள் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது உடைய பிரசனம் வீடு முழுவதும் நிரம்பட்டும் அப்பா. உடைய மகிமை வீடு முழுவதும் நிரம்பட்டும் அப்பா. ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வல்லமை அனுப்புங்க ஆண்டவரே. சுகவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை அனுப்புங்க ஆண்டவரே. கட்டுண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை பண்ண முடியல ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கவலையிலும் வருத்தத்திலும் வேதனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க முடியல ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் விடுதலை பண்ணுங்க ராஜா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பமாய் ஆசீர்வதிக்கிற சுவாமி. நன்றி 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 ஐயா. எல்லாவற்றையும் மலர் பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. மாறாத இயேசு என்னும் மகிமையுள்ள நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. தேவ பிள்ளைகளே, ஒரு நிமிடம் தேவ சமூகத்திலே கண்களை மூடி அவரை பார்ப்போம். நம் துதிகள் மத்தியில் ஆசீர்வாடி கொண்டிருக்கிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் விசேஷமா இந்த நாளிலே நம்மளை ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். நம்ம கடந்து போகிற எல்லா துயரங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், வேதனைகளை அறிந்திருக்கிறார், பாரங்களை அறிந்திருக்கிறார். தேவன் ஒருபோது நம்மளை மறந்து விடுகிற தேவன் அல்ல. நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார், நம்முடைய வேதனைகள் அனைத்தையும் மாற்றி போடுவார். தகப்பனே எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை ஆண்டவரே கடந்து போகிற எல்லா போராட்டங்களை அறிந்திருக்கிற தேவன். பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள், வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள், அவர்களை பலப்படுத்துங்கப்பா. ஆராதனையிலே சபையில கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் வீடுகளிலே உடைய பிள்ளைகள் கூடி ஆராதிக்க கிருபை கொடுத்தீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரையா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிங்க சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய நாம மகிமைப்படுத்தும் அப்பா. இந்த காலங்களிலே இன்னும் அதிகமாக உடைய பிள்ளைகள் ஒன்று கூடி ஆண்டவரே சமூகத்தில் வரும்படி ஆண்டவர் தொடர்ந்து பலனை கொடுங்கப்பா. உற்சாகத்தின் ஆவினால் நிரப்புங்க ஆண்டவரே.
உடைய சமூகம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிற சாமி. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களே ஐயா. அதன்படியா என்னுடைய பிள்ளைகளோடு கூட ஒவ்வொரு நாளும் இருங்க ஆண்டவரே. கர்த்தர் வழி நடத்துங்க சாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எங்கிருந்தாலும் அவர்களை பேர் பேராய் ஆசீர்வதியும். சுகவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. யார் யார் என்ன பலவீனத்தினால் இருக்கிறாங்க ஐயா, எல்லா பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடும். இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஊழியர்கள், விசுவாசிகள் ஆண்டவர், மக்கள் ஆண்டவர், எல்லாவற்றையும் விடுதலை பண்ணும்படி நான் ஜெபிக்கிற சாமி. இந்த கரத்தில் அப்பா ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகளுக்கு எந்த தீமையும் தீங்கும் வராதபடி ஆண்டவர் வெளியெடுத்துக் கொள்ளபடியான ஜெபிக்கிற சாமி. பிள்ளைகளோடு கூட இருங்க ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வேலையிலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவைகளை கர்த்தர் சந்திக்க நான் ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருங்க சாமி. ஆண்டவரே எந்த மன உளைச்சல்கள் இல்லாதபடி ஆவியானவர் எல்லாவற்றையும் பலப்படுத்த நான் ஜெபிக்கிறேன் சாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு அருமையாய் நடத்தினீர் ஆண்டவரே. இந்த காலங்களில் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவில்லாதபடி ஆண்டவர் நடத்தும்படி நான் ஜெபிக்கிற சாமி. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா குறைவுகளிலும் ஆண்டவர் இருக்கும்படி நான் ஜெபிக்கிற சாமி. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆன்லைன் மூலமாக படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் காத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே நன்றி, நன்றி அப்பா. எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திங்க சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மாநாட்டுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை பிஷப் ஐயாவுக்காக ஜெபிக்கிற ரெவரண்ட் டெனிஸ் ராஜா ஐயாவோடு கூட இருங்க. அப்படி தலைமைத்துவத்துக்காக ஜெபிக்கிறோம். எஸ்கோ மெம்பருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை மாநாடை அருமையாய் நடத்துங்கப்பா. இந்த கொரோனா வைரஸ் காலங்களிலே பிள்ளைகள் ஆண்டவரை ஒன்று கூடி வர முடியாவிட்டாலும் ஆன்லைன் மூலமாக மற்ற கூட்டங்கள் நடத்தப்படுகிறது ஐயா. இதன் வழியா எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து சுவாமி, பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு ஆலோசனையோடு சுவாமி எங்களை பிஷப்பை நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நடத்துங்கப்பா. ஒவ்வொரு சங்கங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே வாலிப சங்கங்களை ஆசீர்வதிங்க, இளமுதியோர் ஐக்கியங்களை ஆசீர்வதிங்க, சீனியர் சிட்டிசன் ஆசீர்வதிங்க, மெதரிஸ்ட் பெண்களை ஆசீர்வதிங்க, சபை பள்ளி ஆசீர்வதிங்க சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை நீ பலப்படுத்த வேண்டும். ஒவ்வொருடைய திட்டத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. கர்த்தர் நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திர சுவாமி. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், ராஜாக்களுக்காக ஜெபிக்கிறோம், பிரதமர் மந்திரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்டில் நிலவி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது ஐயா. இன்றைக்கு 5000க்கு அதிகமாய் தாண்டி விடுதலை கேள்விப்படுகிறோம் அப்பா. கர்த்தர் எல்லாம் ஆண்டவரே முறியடிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா விதங்களிலும் கர்த்தர் வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நியாய தீர்ப்பின் காலமாக இருந்தால் உங்களுடைய இரக்கம் இறங்கி வர நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகமான பாதிப்புகள் வராதபடி ஆண்டவரே அவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. நாட்டை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அநேக வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஐயா, அநேக வேலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, வருமானங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் வெளியிலும் போக முடியாதபடி வீட்டில் அடைபட்டு கிடக்கிறாங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய மன உருக்கம் இறங்கி வரட்டும் ஐயா, உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிற சாமி. அரசாங்கத்தினுடைய கிருபை இருக்கட்டும். ராஜாக்களுக்கு, பிரதமருக்காக, மந்திரிமார்களுக்கு, ஒவ்வொரு அதிகாரியும் கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க சாமி. நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் மலர்பாத்துல ஒப்புவிக்கிறோம் ஐயா. மாறாத இயேசு மையமுள்ள நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. பாருங்கள் தேவப்பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜெபத்திலே நாம் ஒருமனப்படுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்புள்ள ஆகாரத்தில் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் ரட்சித்துக் கொள்ளும். ராஜும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மெய்யாகவே இந்த நாட்களிலே நம்மளோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய தேவன் உயிருள்ள தேவன், சதா காலமும் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இடுக்கமான நேரங்களில் கூட, கடினமான நேரங்களில் கூட
அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நான் உங்களை விட்டு விலகுவதில் என்று சொன்ன தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளை, ஆகிய இந்த ஞாயிறு ஆராதனையில கூட கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார், நம்மை நடத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவ பிள்ளைகளை, ஹல்லேலூயா. இன்றைக்கு வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 நாளாகமம் 20வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 10 முடிய. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 10 முடிய. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோட கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய அசோசான் தமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்துக்கு முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாயத்தண்டை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுகண்ணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. அப்பொழுது ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை நாம் அடிக்கடி வாசித்து அநேக நேரங்களிலே இந்த செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். போன வாரத்தில் நாம் பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பொருகினார்கள். நீங்கள் யாத்திராகமம் புஸ்தகத்திலே 1 அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, ஜனங்கள் ஒடுக்கப்பட்ட போது தேவன் அவர்கள் மத்தியில் இருந்து பெரிய பாதுகாப்பை கொடுத்து அவர்களை பழுகி பெருக செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் துணையாக நின்றார். ஆகையால் இன்றைக்கு நம்முடைய காலங்களில் கூட எவ்விதமான போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார் என்று சொல்லி போன வாரத்திலே சிந்தித்தோம். இந்த வாரத்தில் கர்த்தருடைய பலன் நமக்கு தீமையாய் எழும்புகிறவர்கள் மத்தியில ஆண்டவர் நமக்காக வழக்காடி நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசபாத் ராஜாவுடைய காலத்தில் நடந்த இந்த சம்பவத்தை தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் தேவன் நமக்கு எப்போதுமே பலனுள்ளவராக இருக்கிறார், நம்மை நடத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆவி ஆத்மா சரீரத்தில் பலனடைவதின் ரகசியம் என்ன என்று பார்க்கும்போது நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த நெருக்கமான உறவிலே தான் இந்த பலன் நமக்கு வருவதாக நாம் பார்க்கிறோம். தாவீது கர்த்தருடைய நாமத்திலே அவன் பலன் கொண்டான். கோலியாத்தை சந்திக்க போகும்போது தன்னுடைய சுய பலத்தினாலோ ஆயுத பலத்தினாலோ உடற்பயிற்சினால் வரும் பலத்தினாலோ சார்ந்து கொள்ளவில்லை.
ஆனால் கோலியாத்து பிறவியிலேயே ராட்சித பிறவியாய் இருந்தான், பலனுள்ளவனாய் இருந்தான், யுத்த வீரனாய் விளங்கினான். அவனுக்கு பெரிய மார்க்க வசங்களும் தலை சீராவையும் ஈட்டியும் பட்டயமும் இருந்தது. உலக பிரகாரமாக பார்த்தால் எவ்விதத்திலும் தாவீதால் கோலியாத்தை எதிர்த்து நிற்கவே முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகிய இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம், கர்த்தரையும் கர்த்தருடைய நாமத்தையும் எப்பொழுதும் தாவீது தனக்கு முன்பாக வைத்திருந்ததால் தாவீதுக்கு கர்த்தர் பலனாக இருந்தார். என்னை பலத்தினால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே என்று கூறியிருக்கிறார். நீங்க சங்கீதம் 21:13 வாசிக்கும் போது, கர்த்தாவே உம்முடைய பலத்தினாலே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும் என்று சொல்லி கர்த்தரை அழைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன் என்று முழங்கினார். சங்கீதம் 28வது சங்கீதத்தில் 7வது வசனத்தில் இதை நாம் வாசிக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளே. அப்படியானால் சரீர பிரகாரமாக கோலியாத்தை முறியடிக்க முடியாது என்பதை தாவீது அறிந்திருந்தான். ஆகினாலே தாவீது கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய பலத்திலே ஆவியானவராலே வல்லமையிலே அந்த கோலியாத்தை முறியடிக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. சோ இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலை நமக்கு உண்டு. சில நேரங்களிலே உலக பிரகாரமான தீமைகள் நமக்கு வரும்போது, உலக பிரகாரமான தீய சக்திகள் வரும்போது, உலக பிரகாரமான பலமுள்ள மனுஷர்கள் நமக்கு எதிர்க்கும் போது, கர்த்தருடைய பலன் நம்ம மேல் வறுமையானால், கர்த்தருடைய பலன் நம்ம மேல் இருக்குமையானால், இப்படிப்பட்ட காரியங்களிலே ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. சங்கீதம் 84வது சங்கீதத்தில் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தாவே உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்கள் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே பிள்ளைகளே, கோலியாத்தை முறியடிக்க அங்கே தாவீதுக்கு கர்த்தருடைய பலன் தேவையாயிருந்தது. இன்று நாமும் கூட இந்த உலகத்தில் மேற்கொள்வதற்கு ஆண்டவருடைய பலன் நமக்கு அதிக தேவையாய் இருக்கிறது சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. சங்கீதம் 8வது சங்கீதத்தில் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இயேசு சுவாமியுடைய காலத்தில் கூட மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 21வது அதிகாரம் 6வது 16வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, குழந்தைகளுடைய வாயினால் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறது நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் துதிக்க துதிக்க கர்த்தருடைய பலன் நமக்கு அதிகமாய் கடந்து வருகிறது தேவனுடைய பிள்ளைகளே. அந்த துதியின் மூலமாக தான் ஆண்டவர் நம்மை புது பலத்தினாலே நிரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆராதனைகளிலே நாம் தேவனை எந்த அளவுக்கு நாம் துதித்து துதித்து அவரை சமூகத்தை தேடுகிறோமோ, அவருடைய பிரசன்னமானது நம்மை நிரப்பி நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகையால் குழந்தையின் வாயினால் பலன் கொடுக்கிற தேவன் ஜனங்கள் துதிக்கும் போது ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டு வருகிறதையும் இங்கே நாம் பார்க்கலாம் தேவனுடைய பிள்ளைகளே. மூன்றாவதாக ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் சொல்லி நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரின் பலன் கொள்வது எப்படி என்று நாம் கவனிக்கும் போது, அவர் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறவர், நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரிய அணியாதவர், தம் ஜனத்திற்கு பலத்தின் மேல் பலன் கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறார் சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 84:7 இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆகையால் கர்த்தருக்கு
காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். எந்த மனுஷன் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறானோ, ஆராதிக்கிறானோ, நிச்சயமாய் கர்த்தர் அவன் மேல் பலனாய் இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா. வசனத்தில் வாசிக்கிறோம், சீயோனுடைய சன்னதியில வந்து காணப்படுவார்கள். எந்த மனுஷன் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறானோ அவன் நிச்சயமாய் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது நமக்கு ஒரு புது பலன் வருகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களாம் சோர்வடைந்திருக்கிறோமா? தேவ சமூகத்தை நாம் தேடி போவோம். அப்படி தேடி போகும்போது அங்கு நமக்கு பலன் வருகிறதாக நாம் பார்க்கிறோம். கழுகு உயரத்தில் பறப்பது ஒரு விசுவாசின் ஆவிக்குரிய உன்னதமான ஜெப ஜீவியத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த கழுகை பார்ப்பீர்கள்னால் அது உயர்ந்து பறந்து கொண்டே போகும். அப்படி பறந்து கொண்டு போகும்போது காற்று எந்த பக்கம் வீசுகிறதோ அந்த பக்கமாக அது செட்டைகளை அடித்து அப்படியே அது ஒய்யாரமாக பறந்து கொண்டிருக்கும். அதே போலதான் நாம் தேவ சமூகத்தில் நிரம்பி இருக்கும் போது தேவனுடைய பலனானது நம்மை நிரப்பிக் கொண்டு நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா. ஆக தேவ சமூகத்தில் நாம் ஒன்று கூடி அவர் சமூகத்தை தேடும் போது, காத்திருக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். கோடாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு பொக்கையான கோடாரியினால ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது. அதை தீட்டும் போது அது வெட்ட வேண்டியதை வெட்டக்கூடிய கோடாரியாக மாறுகிறது. அதுபோலதான் தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்க ஜெபிக்க சாத்தானுடைய எல்லா வல்லமைகளை, நமக்கு எதிராக வருகிற தீமைகளையும் ஆண்டவர் அதை முறியடித்து நம்மை பலப்படுத்தி வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே இந்த நாளில வாசித்த வேத பகுதி நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. யோசபாத் ராஜாவுடைய காலத்தில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை? 3 விதமான ராஜாங்கள் எழும்பி வருகிறது இங்கே நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க நாம் பார்க்கிற முதல் வசனத்தில், இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்துள்ள மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உனக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எங்கேத்தியனாகிய ஆசாதோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவென்றும் உபவாசத்தை கூறுவித்தான் சொல்லி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் நாளுக்கு நாள் பலவிதமான சோதனைகள், பலவிதமான பிரச்சனைகள் இந்த தேசத்தில் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. ஒன்று மேல் ஒன்று, ஒன்று மேல் ஒன்று நம்முடைய சரீரத்துக்கு விரோதமாக, ஆவிக்கு விரோதமாக, ஆத்துமாவுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட காலங்களிலே நாம் என்ன செய்ய போகிறோம் தேவனுடைய பிள்ளைகளை? அதை எண்ணி குழம்பி வீட்டில் அமைதியாக இருந்து விட போகிறோமா? ஆனால் யோசபாத் என்ன செய்தான் என்று பார்க்கும்போது இந்த பிரச்சனையை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிறான். யூதா ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கவும் உபவாசிக்கவும் அவன் ஆயத்தப்படுத்துகிறதை இங்கே நாம் பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அப்படி அவன் கூடி வரும்போது தேவன் அவர்கள் மத்தியிலே பேசுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். எவ்விதமாக அவன் ஜெபிக்கிறான் சொல்லி நாம் பார்க்கும்போது 6வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 6வது வசனம், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இது உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சன்னதிக்கு என்றென்றுக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருக்கிற இதிலே உம்முடைய நாமத்துக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டி எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ள நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது
உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உம்முடைய சன்னதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆதியிலே முற்பிதாக்கள் இவ்விதமாக ஜனங்களுக்கு சொல்லி தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி அவர்கள் வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் இங்கே யோசபாத் ராஜா சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ள நோய், பஞ்சம் முதலானவைகள் வந்தால் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய தேசத்துல இதுதான் நிலவி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பஞ்சமும் கொள்ள நோயும் நம்முடைய தேசத்தில் இன்றைக்கு அசைவாடி கொண்டிருக்கிறது. அநேக ஜனங்கள் இன்றைக்கு பாதிப்புக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறது நம்மால் மறக்க முடியாது. ஆக இந்த காலங்களிலே நாம் என்ன செய்கிறோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, யோசபாத்துடைய காலத்திலே அவன் இப்படிப்பட்ட 3 ராஜ்யங்கள் எழும்பி வரும்போது அவன் தேவ சமூகத்தை தேடினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நீங்கள் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, எங்கள் தேவனே, நீர் எங்களை அவர்களை நியாய தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஜெபிக்கிறார். அல்லேலூயா. பிரச்சனைகள் வரும்போது நம்ம எங்க போறோம்? தேவனுடைய பிள்ளைகளை, அதுதான் முக்கியம். பிரச்சனைகள் வரும்போது நம்ம எங்க போறோம்? யோசபாத் ராஜா தேவ சமூகத்தை தேடினான். அவனுடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கி பார்த்தது. அவன் மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற எல்லா ஜனமும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நின்றதாக நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்திலே நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் முகத்தை தேடினார்கள். அப்பொழுது என்ன நடக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது 14வது வசனம், அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தியனியாவின் குமாரனாகிய எயேலின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரில் ஒருவனாகிய லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேபத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. அல்லேலூயா. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில ஆண்டவர் அவருடைய சத்தத்தை கேட்கிறார். அல்லேலூயா. சத்தத்தை கேட்டு அங்கே அவர்களுக்கு கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது என்ன செய்கிறார் ஆண்டவர்? அங்கே செய்கிற மகத்தான காரியங்கள் என்னவென்று பார்க்கும்போது, தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் எல்லாரும் தேவ சமூகத்தை ஆராதித்து துதித்து பாட அவர்கள் ஆயத்தம் பண்ணினார்கள் சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது 21வது வசனத்திலே நம்ம வாசிக்கலாம். அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயீர் மலர்த்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. யோசபாத் ராஜா என்ன செய்தாரு? ஜனங்களெல்லாம் ஆயத்தப்படுத்தி ஆண்டவரை பாடி ஆராதிக்கும்படியாக ஒழுங்கு செய்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்க ஆராதிக்க, துதிக்க துதிக்க, ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. பயந்து போய் கிடந்த இந்த யோசபாத்துக்கு ஆண்டவருடைய பலன் இறங்கி வந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வந்ததாக பார்க்கிறோம். அவர் பாடி துதி செய்யும் போதே அந்த 3 ராஜ்யங்கள் எல்லாம் அழிந்தது. தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்து மரித்தார்கள் சொல்லி நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த காலங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நேரத்தை எல்லாம் அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் கொடுப்போம். வீட்டிலே லாக்டவுன் இருந்தாலும் அதிகமாய் நேரத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து அவரை பாடி ஆராதனை செய்யும் போது
இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் கர்த்தர் நமக்கு தீர்த்து வைப்பார் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆகையால் யோசபாத்து செய்த அந்த காரியம் ஒரு பெரிய வெற்றியை யூதா ஜனங்களுக்கு கொண்டு வந்ததுன்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பவுல் அதான் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றிற்கும் செய்ய பலன் உண்டு. பவுலுடைய வாழ்க்கையில அநேக சோதனைகள், அநேக பாதிப்புகள், அநேக எதிர்ப்புகள், பலவிதமான தீமைகள் வந்த போது கூட பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி வாசிக்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. பலவீனத்தில் கூட பவுல் ஜெபித்த போது, என் பலன் உனக்கு போதும், பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அவரை பலப்படுத்தி நடத்தினதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் பலவீனப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறோமா? என்ன செய்வோம் என்று சொல்லி தடுமாறி கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம், துதிப்போம், ஆராதிப்போம், அவரை பாடுவோம், அவரை கீர்த்தனம் பண்ணுவோம். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார் தேவனுடைய பிள்ளைகள். இந்த மாதிரி நேரங்களிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. இந்த மாதிரியான நேரங்களிலே நாம் தேவ சமூகத்தை தேடுவதுதான் நமக்கு பெரிய ஒரு சிலாக்கியம். அவர் சமூகத்தை தேட தேட தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க உபாகமம் 34வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், மோசேக்கு பார்க்கிறோம் 120 வயதான போது கூட அங்கே வசனம் சொல்லப்படுகிறது, மோசேயுடைய பலன் வரவே இல்லை. காரணம் என்ன? மோசே தேவ சமூகத்தில் எப்போதுமே தரித்து இருக்கிற ஒரு மனுஷன். அல்லேலூயா. வாசிப்போம் அந்த வசனத்தை. உபாகமம் 34வது அதிகாரம் 7வது வசனம். மோசே மரிக்கிற போது 140 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இஸ்ரவேலர் புத்திரர் மோவாபின் சமமான வெளிகளில் மோசேக்காக 30 நாள் அழுது கொண்டிருந்தார்கள். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். 140 இல்லம்மா, 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறைந்து போகவும் இல்லை, குறைவுபடவில்லை. அல்லேலூயா. காரணம் என்ன தேவனுடைய பிள்ளைகளே? அவனுக்கு இல்லாத துன்பமா, அவனுக்கு இல்லாத பிரச்சனையா? எத்தனை சூழ்நிலைகளில் அவன் பாதிக்கப்பட்டான். சொந்த சமுதாயமே கூட பிறந்தவர்கள் கூட அவனுக்கு எதிராக எழுப்பினார்கள், தேசம் எழுப்பினது, ஜனங்கள் எழுப்பினார்கள். ஆனாலும் மோசேயுடைய மகாபிரிய சிறப்பு என்ன தெரியுமா? அவன் தேவ சமூகத்தில் நித்தமும் தரிசித்துக் கொண்டிருக்கிறவன், தேவ முகத்தை தேடிக் கொண்டிருக்கிறவன். ஆகினால் தான் 120 வயதில் கூட அவனுடைய பலன் குறையவில்லை, அவனுடைய பார்வையும் குறையவில்லை. அல்லேலூயா. யோசபாத்துடைய ராஜாவுடைய காலங்களிலே இதுதான் இருந்தது. தேவ பலன் இறங்கி வந்தது, தேவனுடைய வல்லமை இறங்கி வந்தது, தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வந்தது. அப்படி இறங்கி வரும்போது 3 விதமான ஜாதி கூட்ட மக்கள் அவனை எதிர்க்க முடியவில்லை. ஆண்டவர் அவர்கள் நடுவிலே வந்து அவரே யுத்தம் செய்தாண்டு வாசிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நம்மளை சுற்றி இருக்கிற நெருக்கங்களை கண்டு பயப்படாதீங்க, தொடர்ந்து செபிங்க, ஆண்டவரை பாடி ஆராதனை செய்யுங்க. இந்த காலங்கள் தேவனுடைய சமூகத்தில் நாம் நித்தமும் ஆராதித்து துதித்தவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரம். அநேக உலக சம்பந்தமான நேரத்தை நாம் குறைத்து விட்டு அருமையா நிறைய நேரங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கொடுப்போம். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம லாக்டவுன் பண்ணி குடும்பத்தை வீட்டில் வச்சிருக்கிறார். மனைவி பிள்ளைகளோடு அதிகமான நேரத்தை நாம ஆண்டவர் சமூகத்தில் செலவழித்து இது சுற்றி அசைவாடி கொண்டிருக்கிற இந்த வியாதிகளை, தீமைகளை, வெள்ளத்தின் பேரிடர்களை, பலவிதமான அரசாங்க சம்பந்தமான பிரச்சனைகளை எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு தேவனுடைய பிள்ளைகளே யோசபாத் கையாண்ட விதத்தை நீங்களும் நானும் கையாளும் போது நம்முடைய தேசத்திலே மாபெரும் வெற்றி வரும் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அதுதான் யோசபாத் ராஜா தேவ சமூகத்திலே அறிக்கை செய்து ஜெபிக்கிறார், அறிக்கை செய்து ஜெபிக்கிறார். அல்லேலூயா. எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் எங்களுக்கு தீர்வு உண்டு என்று சொன்னீரே, எங்களை விடுதலை பண்ணுவேன் என்று சொன்னீரே, ஆண்டவரே இறங்கும் ஐயா, இறங்கும் என்று சொல்லி பாரத்தோடு அவன் ஜெபித்து பாடி ஆராதிக்கும் போது கர்த்தருடைய மகா பெரிய மகிமை இறங்கி வந்து தீமை
தீமைக்கு எதிராய் வந்தவர்கள் எல்லாரையும் சங்காரம் பண்ணினது. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களானால் ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமைதியாய் இருந்தது, சமாதானமாய் இருந்தது, ஆசீர்வாதமாய் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு ஜெயம் கொடுத்தார். தேவ பிள்ளைகள், இந்த நாளிலே இவைகளை நாம் சிந்திப்போம். தாவீதுக்கு பெலன் வந்தபோது கோலியாத்தை முறியடித்தார். அல்லேலூயா. பவுலடியாருக்கு பலவீனங்கள் வந்தபோது அவர் தேவனுடைய பலத்தினால் நிரப்பப்பட்டு எல்லா பிரச்சனைகளையும் அவர் மேற்கொண்டார். யோசபாத்துக்கு இவ்விதமான 3 விதமான ஜனங்கள் எழுப்பி வந்த போது அவர் கர்த்தரை ஒரு முகமாய் தேடினார். கர்த்தருடைய பலன் அவர் மேல் வந்தது. அவர்கள் துதி செய்ய தொடங்கின போதே அவருடைய சத்துருக்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. மோசேயுடைய காலங்களிலே அவருக்கு எவ்வளவோ பலவீனங்கள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. அவர் தேவ சமூகத்தை நாட நாட அவர் மேல் தேவ பலன் நிரம்பி இருந்தது. அல்லேலூயா. 120 வயதிலும் தேவனுடைய பலத்தினாலே அவர் நிரம்பி காணப்பட்டார். தேவ பிள்ளைகள், இந்த நாளிலே கர்த்தர் நம்மத்தில் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு ஜெப ஜீவியத்தை எதிர்பார்க்கிறார். வாருங்கள், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவ சமூகத்தில் ஒன்று கூடுவோம். தேவ சமூகத்தை தேடுவோம். தேவனை ஆராதிப்போம். தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். தேவ சமூகத்தில் நம்முடைய குறைகளை முறையிடுவோம். ஆண்டவர் நமக்கு ஜெயமுள்ளவராய் நம்மத்தில் கடந்து வருவார். ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி நமக்கு வாக்களித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் எண்ணி ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அது சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைகளே. கர்த்தர் சமூகத்தை தேடுவோம். ஆண்டவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. வாருங்கள், நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். வேளையிலே காணிக்கைகளை எடுத்துக்கொள்வோம். இந்த தசம பாகங்களை எடுத்துக்கொள்வோம். இறுதி பாடலை பாடி நாம் ஜபத்தோடு கூட நாம் கடந்து போவோம். அல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த பக்கம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து கர்த்தரை பாடி ஆராதனை செய்வோம். அவ்வேளையில் நம் காணிக்கைகளை செலுத்துவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா என்று சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி
ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீர் நன்றி ஐயா. உத்தரம் நீதி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. அபிஷேகம் தந்து வரங்களை ஏற்று பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஏற்று பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. அல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி உலகின்றி காத்து மகிழ்வை தந்தேரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி உலகின்றி காத்து மகிழ்வை தந்தேரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை வைத்தே மகிழை தானே உங்களத்தார். தண்ணீரை கடந்தே சோதனை வைத்தே மகிழை தானே உங்களத்தார். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. அல்லேலூயா. நன்றி நன்றி ஓ நன்றி அப்பா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. மக்கள் கோடான கோடி நன்றி அப்பா. நல்ல தகப்பனே மக்கள் ஸ்தோத்திர சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பலவீனமான எங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் நீர் ஐயா. குறைவாய் இருக்கிற எங்களுக்கு நிறைவாய் நடத்துகிறவர் நீர் ஐயா. வேதாகமத்தினுடைய பக்தர்கள் எல்லாம் பலவீனப்பட்ட போது அவர்களுடைய சமூகத்தை தேடினாங்கப்பா. அவர்களுக்கு பலனாய் வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திர சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்களும் அநேக காரியங்களில் பலவீனப்பட்டிருக்கிறோம் அப்பா. சோர்ந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களுக்கு பலனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். யோசபாத் ராஜா அவன் பயந்த போது உங்க சமூகத்தை தேடினான் ஐயா. ஜனங்களெல்லாம் உபவாசித்து ஜெபித்து உம்மை பாடி ஆராதிக்கும் போது அவனுக்கு எதிராய் வந்த எல்லா சாம்ராஜ்யத்தையும் அடித்து போட்டீரப்பா. அவனுக்கு எதிராய் வந்த மனுஷர்களை ஆண்டவர் நீர் அடித்தீர் ஆண்டவரே. இந்த யுத்தம் உங்களுடையது என்னுடையது சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவரை மனமிறங்கி வந்த தேவன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் கடந்து போகிற எல்லா பிரச்சனைகளும் ஆண்டவரே இது உங்க பிரச்சனை இல்லை, என்னுடைய பிரச்சனைன்னு சொல்லி ஆண்டவர் எங்களை மத்தியில் அசைவாடி நீர் அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வியாதியின் காலத்திலும் வெள்ளத்தின் காலத்திலே ஏற்பட்ட பாதிப்புகளும் வறுமையும் வருத்தமும் ஏற்பட்ட இந்த காலங்களிலும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் சுவாமி குறைவுபட்ட நாட்களிலும் ஆண்டவரே நீர் எங்களை நடத்துங்கப்பா. நீர் எங்களை நடத்துங்க சுவாமி. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம். நாளே இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் கடந்து போகட்டும் ஐயா. உம்முடைய மகிமை கடந்து போகட்டும். உம்முடைய பலன் கடந்து போகட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் காணப்படட்டும் ஐயா. மனதார ஆசீர்வதிக்கிற சுவாமி. நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் மலர் பாத்திரம் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பெத்தோக் சபை மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதி.
ஜனாத்தின் சபை மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க சார். இந்த பிரசனம் அவர்களோடு கூட இருக்கு. இந்த சத்தியத்தை யாரெல்லாம் கேட்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் பலன் கொடுங்கப்பா. ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நம்பிக்கை கொடுங்கப்பா. அவரை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசு மகிமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், தூய ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், வழிநடத்தலும், அரவணைப்பும், பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களில் உங்களோடு கூட குடும்பத்தாரும் நீங்கள் கையீடு செய்கிற வேலையிடத்திலும் ஊழியத்திலும் நிலைத்திருந்து ஆசீர்வதித்து காக்க கடவது. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே லாக்டவுனால வெளியே போகும்போது வரும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக போய் வாங்க. வெளியே போகும்போதெல்லாம் கட்டாயமாக மாஸ்க் போட்டுக்கணும். 2 பேருக்கு மேலே யாரும் போகாதீங்க. 10 கிலோமீட்டர் அளவில் தான் நீங்கள் போகணும் வரணும். எந்த ஒரு பிரார்த்தனை கூட்டங்கள் எதுவுமே வைத்துக் கொள்ளாதீங்க. மரணம் மாத்திரம் வறுமையானால் நாம் அந்த நேரத்தில் குறைவான ஆட்களோடு கூட போய் நாம் பங்கு பெறுவோம். மற்ற எந்த நிகழ்வுகளும் வைத்துக் கொள்ளாதீங்க. நீங்கள் வீடுகளில் அமர்ந்திருந்து பிரார்த்தனை செய்யுங்க, ஜெபம் செய்யுங்க. இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படியாய் நாம் குடும்பமாக ஒன்று கூடி ஜெபிப்போம். டெலிபோனில் ஒருவருக்கொருவர் உரையாடி கொள்ளுங்க, ஒருவருக்கொரு நலன்களை விசாரிங்க, ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்க. இந்த நாட்களிலே நாம் கடைப்பிடிக்க வேண்டிய காரியங்கள். அதனால தேவ பிள்ளைகளே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வீணாக நாம் பணத்தை கட்ட வேண்டாம். வீணாக மற்ற இடங்களில் வியாதிகளை சுமந்து கொண்டு வர வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றிலும் நமக்கு துணையாக இருக்கிறார். ஆகினாலே பத்திரமாக நம் சட்ட திட்டங்களை மதித்து நாம் கீழ்ப்படைவோம். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.